இந்தியன் 2வோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு ஷங்கர், கமல்ஹாசன், காஜல் அகர்வால் போன்ற மிகப்பெரும் நடிகர் பட்டாளமே வந்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ஷங்கர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படத்தை பயங்கரமாக பிரம்மாண்டமாக நான் எடுக்க போகிறேன், அந்த படம் நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டிஜே ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை ஜெய்பீம் எடுத்த டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக பார்த்தீங்கன்னா சுபாஸ்கரன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. மேலும் சுபாஸ்கரன் தான் இந்தியன் 2, இந்தியன் 3 மற்றும் விடாமுயற்சி படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் இப்போ மும்முரமாக போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. மேலும் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. அதைத் தொடர்ந்து நெல்சனோட டைரக்ஷனில் நடிப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஷங்கர் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்க போகிறதா திட்டம் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த படம் ஒன்று வேல்பாரியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 3.0 இருக்கலாம்னு சொல்லிட்டு சமீபத்தில் தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே சிவாஜி 2, அதாவது ஊழல் சம்மந்தப்பட்ட சிவாஜி 2 எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷங்கர் அவர்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தாராம். ஏன்னா சிவாஜி த பாஸ் ரஜினிக்கும் சரி ஷங்கருக்கும் சரி இது மிக பெரும் பேர் வாங்கி தந்த படம். அதன் தொடர்ச்சியாக சிவாஜி த பாஸோடைய பார்ட் 2 எடுக்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது நடக்காமல் போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்துடைய பார்ட் 2 2.0 எடுத்தார் ஷங்கர். இந்த படம் என்னதான் அதிக வசூலை கொடுத்தாலும் படம் மக்களுக்கு எந்திரன் படம் மாதிரி இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சயின்டிஃபிக் படமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 3.0 எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷங்கர் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காராம். இப்போ இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 மற்றும் ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் படத்தை இயக்கி கொண்டு இருக்கும் நம்ம ஷங்கர். இந்த 3 படங்களுடைய ரிலீஸை தொடர்ந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கை கோக்க போகிறாரா ஷங்கர். நேற்று நடந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் தெரிக்க விட்டு பேசியிருந்தார் ஷங்கர். ரஜினி பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு போகலை. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தான் ரஜினி போகாமல் இமயமலைக்கு போயிட்டாருன்னு ஒரு பக்கம் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருது. ஆனால் அது அந்தளவுக்கு உண்மை இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மன வருத்தம் மற்றும் நிம்மதி இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா இமயமலையில் ஆன்மீக பயணம் போயிருக்காரு. மேலும் இது எந்த ஒரு சண்டையாலேயோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையாலும் போகல, ஒன்லி மன நிம்மதிக்காக மட்டும்தான் போயிருக்காருன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கூலி படத்தில் இணைய போகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூலி படம் ஜூலை மாதம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து தான் ஷங்கரும் ரஜினியும் இணைய போகிற படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும். மிக பெரும் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். நீங்கள் ஷங்கர் மற்றும் ரஜினியோட கூட்டணியில் படம் வந்தால் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.